தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா என்னாலும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மிக மிக முக்கியமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை அவ்வளவு அற்புதமாக நம்மளை படைத்திருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 139 அதிகாரம் வசனம் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி என்றால் பாருங்க, 3 இடங்களுக்கு நாம் சென்றால் நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று பார்த்தீர்கள் என்றால் பிரிசன், சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரமாக வெளியே அவர்கள் என்ன செய்ய முடியாது, உலாவ முடியாது. அப்ப நாம் சுதந்திரமாக இந்த பூமியில உலாவிக் கொண்டு இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மருத்துவமனை, புரியுங்களா? ஹாஸ்பிட்டல் ஒன்று, பிரிசன் செகண்ட், ஹாஸ்பிட்டல். மருத்துவமனைக்கு சென்றால் அநேகர் அங்கே என்ன மூச்சு விடுவதற்கு என மரண தருவாயிலோடு போராடி கொண்டு இருப்பார்கள். வலி வேதனையோடு ஆக்சிடென்ட், எப்படிப்பட்ட பலவிதமான மக்கள் அவர்கள் சிகிச்சைக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் நாம் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நாம் சிக்காதபடி தேவன் நம்மை அன்போடு பாதுகாத்து நடத்தி இருக்கிறாரே என்று நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவதாக நாம் செல்லக்கூடிய இடம் சென்றால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அது கல்லறை, புரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அடக்கம் செய்யக்கூடிய இடம். அங்கே மற்றவர்களை நம்ம அடக்கம் செய்ய இதற்காக செல்கின்ற பொழுது அநேகர் மரித்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கர்த்தர் இன்னும் நாம் இந்த பூமியிலே நன்றாக ஆரோக்கியத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு ஜீவனை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் இதுவரை நமக்கு அணுகாதபடி நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சுற்ற உறவினர்களையும் பாதுகாத்து வருகிறாரே, அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் இங்கே சங்கீதம் 139 வசனம் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியினால் உம்மை துதிப்பேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய சரீரம் ஒவ்வொன்றும் வெளியேறப்பட்டது. கண்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஏற்பட்டால் மருத்துவமனை சென்றால் கிட்டத்தட்ட $1000 $200 ஆகிறது கண்களுக்கு சிகிச்சைக்காக. அதே போல் கண்ணாடி அணிய வேண்டும் என்றால் அதற்கு $400-500 ஆகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகள், ஆர்டரி பிளாக்கேஜ் வருகிறது, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வருதுன்னா பல லட்சம், அதற்காக 10 லட்சம் 20 லட்சம் பார்த்தீங்கன்னாக்க பணம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் என்றால் அதை மாற்றுவதற்கு 20 லட்சம் 30 லட்சம் ஆகிறது. அதே போல கால்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம செயலிழந்து விட்டது என்றால் அதற்காக சிகிச்சைக்காக பல லட்சம் நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது, கோடிகளை செலவழிக்க இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனுடைய வேல்யூ கணக்கு பண்ணி பார்த்தேன், சிங்கப்பூர் டாலருக்கு $250,000 அவனுடைய சரீரத்தில் உறுப்புகளை சரி செய்ய வேண்டும் என்றால், பழுதான உறுப்புகளை சரி செய்வதற்கு. அப்படி என்றால் தேவன் உங்களை எப்படி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு குரோர்ஸ், அதாவது ஒரு கோடிக்கணக்கில் மதிப்பிடக்கூடிய ஒரு பொக்கிஷமாக சரீரத்தை ஆண்டவர் பாதுகாத்து அற்புதமாக அவரது கிரியைகள் அதிசயமானவர்களாக இருக்கிறது. ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், நீ நல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே உம்மை நான் நன்றி செலுத்துவது எனக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக. இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிப்பை பெறாதபடி இன்றைக்கு மரித்தாலும் அவர்கள் பரலோகம் நமக்கு நிச்சயமாக
இருக்கிறது. என அப்படி இல்லாத அநேகர் என ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் ரட்சகரை அறியாதபடி இருக்கிறார்கள். அதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று தேவனுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, தேங்க்யூ லார்ட் ஃபார் டெய்லி ப்ரொவிஷன். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துகிறார். நம்மளை பார்த்தீங்கன்னாக்க அனுதினம் உடை கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். அடுத்தாக பார்க்கின்ற பொழுது, தேங்க்யூ லார்ட் இன் ட்ரியல்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் மத்தியிலே நாம் அமிழ்ந்து போகாதபடி, மூழ்கி போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஐந்தாவதாக, தேங்க்யூ லார்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஹோப். இன்றைக்கு நான் மரித்தால் நான் பரலோகத்தில் காணப்படுவேன், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ரட்சகராய் இயேசுவை நான் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவரே எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருப்பதனாலே நான் நிச்சயமாக எனக்கு நித்தியத்தைக்குரிய ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிறது, நித்தியத்தில் பங்கு பெறுவேன் என்ற நம்பிக்கைக்காக கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நாம் எப்பொழுதும் ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதவசனம் சங்கீதம் 34 பார்க்கிறோம். தேவனை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.